கணவன் மனைவி உரையாடல், கணவன் மனைவி பேசிக்கொள்வது, இது இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி ஆசை ஊட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கோங்க, பேசுங்க. எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உன் மனைவியின் வாயில் ஒரு கவள உணவை ஊட்டி விடுவது உனக்கு தர்மமாகும் என்கிறது. சின்ன விஷயத்திலிருந்து ஸ்டார்ட் பண்றான். சின்ன விஷயத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, மனைவிக்கு ஒரு கவள உணவை ஊட்டி விடு, அது கூட தர்மம் என்றால் அதுக்கு மேல மேல பேசிட்டு இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாய் மடியில் படுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்திகாஃப் இருக்கும்போது தலையை வீட்டு பக்கமா நிட்டுறாங்க. ஆயிஷா நாய் தலைக்கு எண்ணெய் வச்சு சீவி விடுறாங்க. நம்ம அசரத்தை பிடிச்செங்க அவருக்கு கை இல்லையாம்மா, ஜீப்பை கொடுத்தா வர மாட்டாரம்மா, பொண்டாட்டி வரணுமா? ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அவருக்கு கை இல்லையா? அவருக்கு கை இல்லையா? இருக்கு. தலையை நிட்டுறாங்க. எதுக்கு? அன்புக்கு. ஊட்டி விடுறது கை முடங்கினதுக்காக. கையெல்லாம் முடங்கல்ல, நல்லா தின்ன தெரியும் அவருக்கு. ஆனா நான் ஊட்டி விடுறேன்டி அப்படி என்று ஒரு நன்மை, அதுக்கெல்லாம் நன்மை தரான். நீங்க புருஷன் பொண்டாட்டி ஆளுக்கால் மாறி சோறு திட்டினீங்களே நன்மை. அப்ப எங்க அல்லாஹ் நிம்மதியை வைக்கிறான் பாரு. கணவன் மனைவி நல்லா நெருக்கமாயிருங்க, சோத்தை ஊட்டி விடுங்க, தலையை சீவி விடுங்க, எண்ணெய் வச்சு விடுங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு நாளைக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு விடுங்க, மடியில தூங்குங்க, நல்லா பேசிட்டுறீங்க, நெருக்கமா பேசிட்டுறீங்க. ஏத்திக்கா விரிக்கிற நபி பேசணுங்கிற உணர்வு வந்தோன்னா சஃபியா நாய் தேடி வந்துட்டாங்க. சஃபியா நாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து பள்ளியில ஏத்திக்கா விரிக்கிட்ட பேசி 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 அவங்கள வழி அனுப்புறதுக்கு ரோடு வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வழி அனுப்பும்போது 2 சஹாபாக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்னு போயிட்டே இருந்தாங்க. அலா ரஸ்லிக்குமான்னாங்க. என்ன அர்த்தம்? கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னாங்க. நின்றுட்டாங்க சஹாபாக்கள். ஹாதிஹி சஃபியா பின்த் ஹுயை, இது என்ன பொண்டாட்டி சஃபியா தான் அப்படின்றாங்க. சஹாபாக்கெல்லாம் யா ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், என்ன யா ரசூலுல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு நாங்க என்ன சந்தேகம் நினைச்சிருவோமான்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மஜ்ரதம், ஷைத்தான் ரத்தமூற நடமலையும் ஓடிடுவான்ப்பா, நாளைக்கு குழப்பி விட்டுருவா. இதுதான் சொல்கிறேன் பொண்டாட்டின்னு. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் என்றால், இது என்னுடைய மனைவி என்று சொல்கிற அளவுக்கு அவங்க நெருக்கமாக நின்றிருக்கிறாங்க. இதுதான் பார்க்க வேண்டிய ஒரு எடுபொருள். கூப்பிட்டு போறவனை கூப்பிட்டு பொண்டாட்டிப்பா தள்ளி நின்று என்னத்தை சொல்றது? அவ்வளவு நெருக்கமா, என்னடா அசரத்து இப்படி நெருக்கமா நிற்க, ஆறுடா தண்ணி யோசிக்கிறத கூப்பிட்டு வைஃப்டா அப்படின்னு, வைஃப் அவ்வளவு நெருக்கமா நின்று. இது நம்மட ஆளு பொண்டாட்டியோட போக்கல அப்படியே கிட்ட தள்ளி நில்லு, ஆட்கள் பார்த்தாங்க. ஆட்கள் பார்த்தா என்ன, நீ மைனியை கூட்டி போகலையே, பொண்டாட்டியை தானே கூட்டி போற, இப்ப என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயுடைய மடியில் படுத்துக்கொண்டு குர்ஆன் ஓதினார்கள். வீட்டை மனைவி மடியில படுத்த உடனே மனைவி சொல்ல, புள்ள வருது, புள்ள வந்தா என்ன, புள்ள வந்தா நண்டு கேட்கணும். உம்மாட மடியில வாப்பா படுக்காரு, என்ன பிரச்சனை? சாக்கிர மடியில படுத்தா தாண்டி பிரச்சனை, உம்மாட மடியில படுத்த பிரச்சனை இல்லை. அப்ப அந்த நெருக்கம், அந்த அந்நியம் மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும். கணவன் மனைவி நல்லா பேசிட்டீங்க, இந்த ஆளு பேசுறதே இல்லையே, அதுலேயும் இந்த ஜனியம் வந்துச்சு, அவ்வளோதான். இது பேர் தொலைத்தொடர்பு சாதனம். இது செய்த வேலை தொலைத்தொடர்பை இல்லாமாக்குறது. தேவைப்பட்ட தொலைத்தொடர்பு, தேவையில்லாத தொலைத்தொடர்பு எல்லாம் பெரும். பொண்டாட்டிகிட்ட காய்ச்சிட்டு இருக்கிறது, பிள்ளைகளோட காய்ச்சிட்டு இருக்கிறது, வந்து பிஸி பிஸி பிஸி, ஐ எம் வெரி பிஸி. அதுலேயும் சிலர் இந்த வீட்டுக்குள்ளே ஃபோன் பேசுகிற ஸ்டைல் இருக்கே, கோல் வரும். இவ்வளவுதான், ஒரு வேச்சும் இல்லை. ஏனண்டா பொண்டாட்டி இருக்கா, அப்ப எப்படி போன் பேசுறான், எப்படி போன் பேசுறான், அதுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் தெரியுமா? பொண்டாட்டி இருக்கா. இந்த அளவுக்கு நிறைய பேருக்கு வேற தொடர்புகள், பாம்பாட்டிக்கும் பப்பாட்டி, இந்த அளவுக்கு நிலைமை போச்சு. அப்படி இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுங்க, அவங்களுக்குள்ள நல்ல உரையாடல் இருக்கணும், நல்லா கழிச்சிட்டிக்கணும், பிள்ளைகளோட வாப்பா உம்மா இருந்து விளையாடணும், பேசணும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், காலிக்கோட்டில் கேஸ் போகாது. நம்ம நெந்நேரமும் பேசிட்டு இருந்தா இன்னொருத்தன் இடையில வந்து பேச மாட்டானுங்கிறது விளங்கணும். நமக்கு நாம் எந்நேரமும் பேசிட்டு இருக்கணும், விளங்கிட்டா? அதான் ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த நல்லமல்களை எல்லாம் செய்யி, உனக்கு நிம்மதி வரும். நல்லமல் செய், பாவம் செஞ்சிடாதன்ற அர்த்தம். நல்லமல் செஞ்சால் நிம்மதி அப்படின்ற என்ன அர்த்தம்? பாவம் செஞ்சால் நிம்மதி இல்லை. அஜ்னபி மஹரமி உறவு வீட்டுக்குள்ள பேணி குடும்பத்தில் நிம்மதி இருக்கும்.
நீ அஜ்னபி மஹரமி உறவு பேணல்ல, உனக்கு நிம்மதியா இருக்காது. இன்னும் அவன் இப்படி கழிச்சுட்டு பொண்டாட்டியோட நீ தானே விட்ட, நீ தான் பிளேண்டி ஊட்டிக்கு வாடின்னு சொன்னேன். ஓ 5 டீ விட்டு அப்படிங்கிற. அவ குனிஞ்சு நிமிந்து டீயை வைப்பா, அவன் நிமிந்து டீயை எடுப்பான். என்னத்துக்கு இது? நீயே போய் கிச்சனில் போய் டீயை வேண்டி வந்து கொடுக்கவனே, அவன் என்னத்துக்கு வாரான்? அதுக்குள்ளே அவள் டீயை கொண்டாந்து வச்சு போட்டு எடுங்க வச்சா எடுப்பான் தான், எடுங்கள குடிங்கள அவர்த்தையே நிற்கிறது. அது மட்டும் இல்லை, வைஃப் சோமரிக்காவா அதை ஃபோன் பண்ணி கேள, அவளை நம்பர் இருக்கு இவர்கிட்ட கேட்க. அப்ப அஜ்னபி மஹரமி உறவு பேணுங்க, அஜ்னபி மஹரமி உறவு பேணுங்க, நிம்மதி இருக்கும். நாம் அஜ்னபி மஹரமி உறவு பேணுறோம் இல்லையே. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்ற ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு நம்ம ஆள் சொல்றது என்ற உள்ள தங்கம், ஒண்ட உள்ள தங்கம், ஒண்ட உள்ள தங்கம். அந்த பொடியனும் தங்கா அந்த இடையில ஒன்று வந்து உட்காருமே, அது தங்கம் இல்லை தங்கம், அது ஷைத்தான். அதுக்கு எடுத்து போட்டு, அதுக்கு எடுத்து போட்டுரும். இண்டிவிஜுவல் கிளாஸ், பிள்ளைக்கு இண்டிவிஜுவல் கிளாஸ். ஏண்டா வானத்தால உளுந்தவர் தானே அவருக்கு, வயசானவரா? வயசானவர்ண்டா எவ்வளோ கேஜி வயசான ஆக்களை கேஜி வந்திருக்கு நம்மக்கிட்ட. இண்டிவிஜுவல் கிளாஸ், தனியாக ஆட்டாவில் அனுப்புறது, அசரத் ஊட்ட வந்து ஓதி கொடுக்கறது, ஓதி கொடுக்குற அசரத்து உம்மா கோல் பண்ணி அண்டை பிள்ளை பாடம் தந்த மாஷாலா நாளைக்கும் சொல்லி கொடுத்து அனுப்புங்க. பிள்ளையோட வாப்பாட நம்பர் இல்லையா அசரத்துக்கிட்ட? இது அசரத்து மாற பிரச்சனை. ஐயா கோல் பண்ணி அவங்க அந்த இது சொல்கிறது கார்கூன் சாரி, தேவையில்லாத தொடர்புகள் தேவையில்லை, வைக்கக்கூடாது. தொடர்ந்து ஒரே ஆட்டோக்காரனை வச்சுக்கிட்டு இருப்பான், அவனோட காய்ச்சி மகிழ்ந்து சிரிச்சிருப்பான். புருஷனோடய அப்படி சிரிச்சு போய்க்க மாட்டான். எல்லாரையும் சொல்லலை, சிலர் நல்லவங்க கிடைக்கிறாங்க, ஆனால் நிறைய தவறு அங்கே தான் நடக்குது. இப்போ இண்டிவிஜுவல் கிளாஸு, அது இது நைட் கிளாஸு, இப்படி எவ்வளோ இதைத்தான் நம்ம ஒரு வார்த்தையில் சொன்னோம், ஒரு பயான்ல. மானத்தை இழந்து பட்டம் பெறுவதை விட மானத்தோடு பட்டிக்காடாயிருன்னு சொன்னோம். அதை ஒருத்தர் போஸ்ட் எழுதி போட்டார், ஏகப்பட்ட விமர்சனம். இவர் எப்படி பட்டம் பெற்றார், இவர் பிஎஸ்சி பெற்றார், எப்படி மானங்கட்டா. இதே புரிஞ்சிக்காத பட்டதாரிகளை பார்க்கும்போது தான் எனக்கு பரிதாபமாக இருந்துச்சு. சில நேரம் குதிரை ஓடி இருப்பார்களோ, காசு கொடுத்து வாங்கி நான் என்ன சொன்ன நீ என்ன விளங்கி எழுதுற நீ, அதில் கொமெண்ட் பண்ணுறாங்க. படித்த டாக்டர்ஸ் மாதிரி கொமெண்ட் பண்ணுறாங்க, இன்ஜினியர், டாக்டர், லோயர். அவங்களுக்கு ரோஷம் வந்துட்டோம், பட்டதாரிகளை கிண்டல் பண்ணுகிறார் இவர். நான் யாரை கிண்டல் பண்ணேன்? பட்டதாரியை கிண்டல் பண்ணினா, படு மோசமான பட்டதாரியை கிண்டல் பண்ணுனா யாரோட கிண்டல் பண்ண? இந்த படிப்புக்காக மானத்தை இழந்து ரோஷம் கெட்டு தவறு செஞ்சு ஜினா செஞ்சு படிக்கணும்னு நினைக்கிறவனை கிண்டல் பண்றான். அவனை கிண்டல் பண்ணணுமா இல்லையா? அவன் என்ன எல்லாத்தையும் இழந்துட்டு படிக்கணும்னு சொல்றியா? நான் என்ன சொன்னேன்? படிக்க கூடாதுன்னு சொன்னா படி, மானத்தோடு படி, ஈமானோடு படி, இஸ்லாத்தோடு படி. எவ்வளவு பேர் நல்லா இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு டாக்டர்ஸ் மாதிரி, எவ்வளவு லோயர் மாதிரி, எவ்வளவு ஆசிரியர்கள், எவ்வளவு பட்டதாரிகள் மானத்தோடு படித்து வந்திருக்கின்றார்கள். இப்ப யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு பிறகுதான் தெரியுது பத்தைகள் எதற்கு என்று, பதுங்கத்தான். அப்ப சிந்திச்சு பாருங்க, நாங்க பட்டதாரிகளை கிண்டல் பண்ணல, கற்போடு படி என்று சொன்னோம். அப்ப இன்றைக்கு ஸ்கூல்ல நைட்டு கிளாஸா, 9 மணிக்கு உமா ரோட்ல நிற்க, பிள்ளைய காணல, பிள்ளைய காணல. 10 மணிக்கு வந்து ப்ராக்டிக்கல்ங்குது பிள்ளை. அப்ப தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அஜ்னபி மஹரமி உறவு பேணுங்க. வீட்டுக்குள்ள திரை இருக்கணும், ஆண் பெண்ங்கிறது பிரிஞ்சிருக்கணும். நம்மட கூட்டாளி நமக்கு தான் கூட்டாளி, பொண்டாடிக்கு இல்லைங்கிறத வழங்கணும். மனைவிக்கு கூட்டாளி என்றால் அது மனைவிக்கு தான் கூட்டாளி, நமக்கு இல்லைங்கிறத தெரிந்து கொள்ளணும். இந்த கச்சிதமான இஸ்லாமிய கட்டமைப்பு இருந்தால் அங்க நிம்மதி இருக்கும், இல்லாட்டி நிம்மதி இருக்காது. எப்படி நிம்மதி இருக்கும்? சந்தோஷம் இருக்கு. எவ்வளவு பேரு கை நிறைய காசு, செல்வம், நல்ல வசதி, வாய்ப்பு எல்லாம் இருக்குது, நிம்மதி இல்லை. ஏன் நிம்மதி? பொண்டாட்டிக்கு ஒரு மிஸ்கால் வந்த பிரச்சனை, பொண்டாட்டிக்கு ஒரு போன்ல ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது, தவறு நடக்குது, பிரச்சனை. கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்க, கேட்டா சும்மா ஒன்றும் இல்லை, பேச்சு மட்டும்தான். அது ஏங்கிறேன் நான், என்ன பேச்சுங்கிறேன்?
தயவு செஞ்சு அந்நியர்களிடம் பேசாதீங்க. மனைவி கிட்ட பேசி குலைந்து குலைந்து பேசி சிரித்து சிரித்து பேசி ஒரே விஷயத்தை திரும்ப பேசி மறுபடியும் பேசி 1001வது தரமாக அடுத்த விஷயத்தையும் பேசி அடுத்தவள்கிட்ட பேசாத. எதுக்கு உனக்கு பேச்சு? தேவையில்லாத பேச்சு. அதுதான் சூரத்துல் அஹ்ஸாபில் 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஹ்தஅன பில் கவுல், பெண்ணே நீ குலைந்து குலைந்து பேச வேண்டாம். அப்படின்ற அதோட சம்பந்தப்பட்ட ஆணுக்கும் சேர்த்துத்தான். ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மர்த், எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ, அது காமம் எனும் நோய், அடைப்பு குறிக்குள்ள, எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் சுவைக்க தொடங்கி விடுவான். ஃபகுல்ன கௌலன் மஅரூஃபா, பேசுவது ஒரு சந்தர்ப்பமாக வந்தால் அதை தெளிவாக பேசி முடித்து விடு, அவ்வளவுதான். ஹலோ ரைட், அவர் இல்லை அப்புறம் எடுங்க, 2 மணி அப்புறம் எடுங்க, அவ்வளவுதான். இப்ப என்ன தடை? அவர் இல்லை 2 மணி தம்பர், நீங்க யாரு, உனக்கு இது ஏன்னு ஏனுங்க, உனக்கு எதுக்கு அது, அவன் யாரா இருந்தா உனக்கு என்ன? சில பெண்கள் ஹலோ வைங்க போன, ஹலோ வைங்க போன இப்படி சொன்னா அவனுக்கு தெரியும் வைக்க விருப்பம் இல்லைன்னு. அவன் என்ன வைக்கிற, நீ வைக்கலாமா? உண்ட பட்டன்னு மிதிக்கிட்டான், இதுல அடிச்சா வைக்கும். வெய் போன, ஹலோ வெய் போன, ஹலோ வெய் போனா சம்திங் ராங், தூண்டெல்லாம் மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். இதை வச்சு தான் மிஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எத்தனை மிஸ்கால்ல எத்தனை மிஸ்ஸுகள் மிஸ் ஆயிட்டாங்க. அப்ப தயவு செஞ்சு இந்த அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். குடும்பம் நல்லா இருந்தா, சந்தோஷமா இருந்தா, பிள்ளைகளோடு நெருக்கமா இருந்தா, கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தா, பேசினா, சாப்பிடும்போது ஒரு கவலை உணவை ஊட்டி கொடுத்தா, ஒரு கிஃப்டை கொண்டு போய் கொடுத்தா, பக்கத்துல இருந்து பேசினா, கையை பிடிச்சிக்கு நடந்தா, தோல்ல சாஞ்சா, என்ன பிரச்சனை வர போகுதுங்கிறான் குடும்பத்தில். இதெல்லாம் எங்க? ஒரு இடத்துல இருக்கு. கல்யாணம் முடிச்ச ஒரு கிழமைக்குள்ள இருக்கு, மறுவாயில். கல்யாணம் முடிச்ச ஒரு கிழமை இல்லை, பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு 4 வருஷமானாலும் நீங்க அப்படித்தான் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வயதில் மனைவி மடியில மௌத்தானே, மகள மடியில மௌத்தாகல, நண்பர் மடியில மௌத்தாகல, மனைவி மடியில தான் மௌத்தான சகோதரர்களே. படுக்கையை பிரியுங்க என்று பிள்ளைகளுக்கு தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 வயதை அடைந்தால் படுக்கையை பிரிங்க. கனவு மனைவிக்கு பிரச்சனை வந்தா படுக்கையை பிரியாண்டாங்க. அது வரைக்கும் சேர்ந்துதான் இருக்கும். குடும்பத்தில் மனைவி மனைவிக்கு இடையில பிரச்சனை வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்றது? எடுத்தது தலாக் இல்லை. முதல்ல என்ன செய்யுங்க? நசிஹத்து செய்யுங்க. கேட்கலையா? படுக்கையை பிரியுங்க. நான் என்ன கேட்கறேன்டா, ஏற்கனவே பிரிஞ்சு கிடக்கிறத எப்படி பிரிக்கிறது? பிள்ளைகள் தலைப்பாட்டோன்னா அவர் ஒரு வீட்டுக்க, இவ ஒரு வீட்டுக்க. நீ 70 வயது அடைந்தாலும் புருஷன் பொண்டாட்டி ஒரு பெட்டில் ஒரு நொழும்பு வலைக்குள்ளதான். இப்படி இருந்து வளகணும். அப்பதான் பிரிஞ்சு படுக்காரே ஐயையோன்னு அவதிப்படுவாள். அப்ப கனவு மனைவி சேர்ந்திருக்கணும். 10 வயசு அடைந்தால் பிள்ளைகள் பிரியணும். இதுதான் இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது. இப்ப பிள்ளைகள் சேருது, புருஷன் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். கேட்டா அது கொமர் பிள்ளை, இளந்தாரி பிள்ளை. இளந்தாரி பிள்ளைக்கும் கொமர் பிள்ளைக்கும் பாப்பாண்டு தெரியும். 8ஆம் ஆண்டு புத்தகத்திலே அதுக்கு தெரியும் எப்படி பிறந்தன்னு. நீங்க ஒன்று இங்க பாடம் நடத்த தேவையில்லை. உம்மா அப்பா சேர்ந்துதான் இருக்கணும். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நல்லமல்கள் இருக்கும்போது மகிழ்ச்சி இருக்கும். பேசிக்கொண்டிருக்க வேண்டும். கனவு மனைவி நிறைய பேசணும், மனம் விட்டு பேசணும், மனசுல உள்ள பாரங்களை இறக்கி வைக்கணும். அப்ப சஃபியா நாயகி தேடி வந்து பேசிட்டு போற அளவுக்கு கனவு மனைவி உறவு அந்த வயதில் இருந்திருக்கிறது என்றால் இது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நாங்க பேசணும். இதெல்லாம் நல்லமல்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுல நமக்கு கண்டிப்பா நிம்மதி இருக்கு. அப்ப இது போக இதுக்கு மாற்றமாக இருந்தால் எப்படி நிம்மதி இருக்கும்? மனைவியோட பேசிய பல நாளா போச்சு. அப்படி இருக்கக்கூடாது.